2016லேருந்து 2026 வரைக்கும் தனிச்சே அப்போருந்து இப்போ வரைக்கும் 8.22% வாங்கின பிறகும் தனிச்சே நிற்கிறாரு அண்ணன் சீமான். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த ஒப்பற்ற தலைவருங்கிறத இது காட்டுது. எதை வச்சு சொல்கிறோம்னா, கூட்டணி என்ற ஒரு தார்மீகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒருத்தர் தனித்து நின்று இன்றைக்கி இருந்தாலும் முடியும், தனித்து நின்றாலும் வாங்க முடியும் என்ற ஒரு ஒப்பற்ற ஒரு செயலை காட்டியிருக்காரு. இதுக்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே அவருக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். தமிழ் தேசிய கட்சி வளர்ச்சி எப்படி இருக்கிறதுக்கு, தனித்தன்மையை பற்றி பொதுமக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியும், நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்துக்காக வேண்டி பாடுபடுறதுக்கு மக்களுக்கு தெரிய வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி தனித்தே நிற்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. குறிப்பாக சாதாரணமாக இன்றைக்கி ஒரு கூட்டணி என்று சென்றாலே 500 கோடி 1000 கோடி தரக்கூடிய தருணத்தில் எந்த காசு பணத்துக்கும் அடிமைப்படாமல், எந்த பதவிக்கும் அடிமைப்படாமல் தனித்து தான் நிற்பேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையும் மனப்பாடம் செல்கிறார். இவர் வெல்வார். நமது நாம் தமிழர் உறவுகளை பொறுத்தளவு சீமான் அவர்களுடைய அரசியல் பயணத்தின் தொடர்ந்து செல்வதற்கு முக்கிய காரணமே அவர் தனித்து நிற்பது தான். இந்த திராவிட கட்சிகளான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 கட்சிகளும் தமிழர்களை ஏமாற்றி சொத்துக்களை கோடிகளை குவித்து கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களுக்கு எந்தவித நன்மையும் அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் ஒரு செயல் வடிவமாக அரசியல் செய்யவில்லை. அவர்களை சார்ந்தவர்கள் சம்பாதிப்பதற்காக விளம்பர அரசியல் தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களுக்கு பெரிதாக ஒன்றும் அவர்கள் செய்யவில்லை. அதனால் அவர் தனித்தன்மையுடன் தனியாக நின்று இந்த ஆட்சியை, அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளுடைய விருப்பமும் கூட. அதனால் நான் அந்த ஒரு இதை மனதில் வைத்துக்கொண்டு அவர் பின்னால் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். தமிழால் நம்மளை இணையலாம், கட்டாயமாக வெல்வோம் அப்படிங்கிற குறிக்கோளோடு இருக்கிறாரு. இவருக்கு மற்ற கட்சிகள், இப்போ இதர கட்சிகள்னு சொல்கிறோம்னா, இப்போ சில பேர் தமிழ் அப்படின்ற ஒரே வாசகத்தை மட்டும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே உண்மையான தமிழராக இருக்கிறாங்களான்னா இல்லை. ஏன்னா கூட்டணி சேர்ந்த உடனே அந்த தமிழுங்கிற அந்த இது அடிபட்டு போகுது. ஆனால் இப்படி தமிழ் அப்படிங்கிற ஒன்றை உண்மையாகவே சொல்லி தனித்து நின்று இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு நிரூபிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அது அண்ணன் சீமான் ஒருத்தரை தான் சாரும். காரணம் என்னென்னா, அவருக்கான ஒரு தமிழ் தேசிய அரசியல். இப்போ நீங்கள் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாரதிய ஜனதாவின் தலைவராக இருந்த அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மேடையிலேயே இருக்கும்போது நான் இந்திய தேசியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு சில கருத்துக்களெல்லாம் நீண்ட நேரம் பேசிட்டு போய் உட்காந்துட்டார். அதற்கு பின்பு பேச வந்த அண்ணன் சீமான் அவர்கள் எந்தவித அச்சமுமின்றி, எந்தவித சமரசமுமின்றி, ஒரு பாகுபாடு கூட பார்க்காமல் மிக சரியாக தன்னுடைய அதிகாரத்தை அவர் நிறுவியிருந்தார். தன்னுடைய திறமையை, துணிவை அங்கே காட்டியிருந்தார். முதலில் நீங்கள் உங்களுடைய தாய்க்கு மகனாக இருங்கள், அதற்கு பின்பு உங்கள் அத்தைக்கு நீங்கள் மருமகனாக இருங்கள் அப்படிங்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். மிக சரியான ஒரு பதிவு அது. அதாவது மேடையிலேயே அதெல்லாம் இல்லை, சமரசம்லாம் கிடையாது. நாங்கள் துணிஞ்சு பேசுவோம், எங்களுடைய கருத்து இதுதான், நாங்கள் தமிழ் தேசியம், நான் கன்னடர்கள், நான் தெலுங்கன், நான் இந்த நாட்டின் மலையாளி அப்படின்னு சொல்லி அவர்களுக்கான தேசிய உரிமைகளை அங்கே பேசியிருந்தார். அவரவர் வீடு சரியாக இருக்க வேண்டும், அதற்கு பின்பு எல்லார் வீடும் சரியாக இருந்தால் இந்த நாடு சரியாக இருக்கும் என்கின்ற ஒரு வலுவான ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருப்பார். இந்த மாதிரியான கருத்தை யாருமே பதிவு செய்ய முடியாது. அந்த மேடைகளிலே இதை திமுக காரனா என்ன செஞ்சிருப்பான், சப்பி பேசியிருப்பான். அவர் பேசினதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் சீமான் அப்படி அல்ல. தவறு என்றால் தவறு தான். துணிந்து நேருக்கு நேராக பேசக்கூடிய ஒரு துணிவான தைரியமிக்க தலைவர். இதை இவர் வளர்க்கப்பட்ட முறை அப்படி. அண்ணன் பிரபாகர் இவருடைய நம்மளுடைய தலைவராக எடுத்துக்கொண்ட பிரபாகருடைய கொள்கையை அப்படியே நடைமுறைப்படுத்துகிறாரு. இவர் கட்டாயமாக 2026 ஆட்சியை பிடிப்பார். இதில் மாற்றமே கிடையாது. 234 தொகுதியிலையும் தனிச்சு வேட்பாளர் நிறுத்துறாரு. அடுத்து அதில் சரிபாதி பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது இதுவே இப்படி ஒப்பற்ற சிந்தனை. இந்த இந்தியாவிலே எந்த கட்சியும் இது போன்று இருந்ததில்லை, இருக்க போகிறதும் இல்லை. அண்ணே வணக்கம். 2016 ஆரம்பித்த அண்ணன் சீமானோட அரசியல் பயணம் 2026 வரைக்கும் தனிச்சே இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு வாக்கியம்தான், எப்போவுமே வந்து புலி வந்து தனிச்சு தான் களமாடும். அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தனிச்சு தான் நிற்பார். காரணம் என்னென்னா, அவருக்கான ஒரு தமிழ் தேசியம், தமிழ் தேசிய அரசியல். இப்போ நீங்கள் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாரதிய ஜனதாவின் தலைவராக இருந்த அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மேடையிலேயே இருக்கும்போது அவர், நான் இந்திய தேசியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு சில கருத்துக்களெல்லாம் நீண்ட நேரம் பேசிட்டு போய் உட்காந்துட்டார். அதற்கு பின்பு பேச வந்த அண்ணன் சீமான் அவர்கள் எந்தவித அச்சமுமின்றி, எந்தவித சமரசமுமின்றி, ஒரு பாகுபாடு கூட பார்க்காமல் மிக சரியாக தன்னுடைய அதிகாரத்தை அவர் வந்து நிறுவியிருந்தார். தன்னுடைய திறமையை, துணிவை அங்கே வந்து காட்டியிருந்தார். முதலில் நீங்கள் உங்களுடைய தாய்க்கு மகனாக இருங்கள், அதற்கு பின்பு உங்கள் அத்தைக்கு நீங்கள் மருமகனாக இருங்கள் அப்படிங்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை வந்து பதிவு செய்திருந்தார். மிக சரியான ஒரு பதிவு அது. அதாவது மேடையிலேயே அதெல்லாம் சமரசம்லாம் கிடையாது, நாங்கள் துணிஞ்சு பேசுவோம், எங்களுடைய கருத்து இதுதான், நாங்கள் தமிழ் தேசியம், நான் கன்னடர்கள், நான் தெலுங்கன், நான் இந்த நாட்டின் மலையாளி அப்படின்னு சொல்லி அவர்களுக்கான தேசிய உரிமைகளை அங்கே பேசியிருந்தார். அவரவர் வீடு சரியாக இருக்க வேண்டும், அதற்கு பின்பு எல்லார் வீடும் சரியாக இருந்தால் இந்த நாடு சரியாக இருக்கும் என்கின்ற ஒரு வலுவான ஒரு கருத்தை அவர் வந்து முன் வச்சிருப்பார். இந்த மாதிரியான கருத்தை யாருமே வந்து பதிவு செய்ய முடியாது அந்த மேடைகளிலே. இதை திமுக காரனா என்ன செஞ்சிருப்பான், சப்பி சப்பி பேசியிருப்பான், அவர் பேசினதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் சீமான் அப்படி அல்ல, தவறு என்றால் தவறு தான், துணிந்து நேருக்கு நேராக பேசக்கூடிய ஒரு ஒரு துணிவான தைரியமிக்க தலைவர். இது இந்த காணொலி மூலமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தமிழ்நாட்டுக்கு முன்னுதாரணம் இருக்கக்கூடிய தலைவர். இவர் வழி நம்ம சென்றோம்னால் கட்டாயம் நம் மண்ணையும் மக்களையும் நம்ம நல்ல காப்பாற்ற முடியும். இது நல்ல ஒரு ஆட்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். லஞ்சம், லாவணியம், கற்பழிப்பு, பல்வேறு கொலை கொள்ளை என்று போய்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒப்பற்ற தலைவராக இன்றைக்கி வந்து நமக்கு கிடச்சிருக்கிற அருமையான பொக்கிஷம். இவர் கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம போயிடணும், நம்ம உறவாக இணைந்து இந்த ஒப்பற்ற தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை அமைக்கணும்னு எல்லாத்துக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறேன், ஜின்னாவுக்கு பின்பு இந்தியாவில் கிடைத்த ஒரு துணிவான தைரியமான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு தலைவராக நான் தமிழர்களுக்கு கிடைச்சிருக்கிறதா நான் மிக பெருமையாக நினைக்கிறேன். அப்படி தான் சீமானோடைய பயணம் இருக்கும். அந்த வகையில் அவர் கூட்டணி வச்சுக்கிட்டு யார் கூட கூட்டணி வைப்பார்? ஊழல், இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்காக தனி ஒரு முதலாளிக்காக 13 பேரை கொலை செய்த அதிமுகவோடையா? இல்லை ஊழல் களை பறிந்து பல லட்சம் கோடிகளை திருடி இந்த தாமிரபரணி ஆற்றுக்குள் ஒரு மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை மூழ்கடித்து கொலை செய்த கருணாநிதி ஆட்சிக்காக திமுக கூட கூட்டணி வைப்பார்? அப்படிலாம் இல்லை. இவர்கள் இருவருமே இந்த நாட்டிற்கு கேடானவர்கள். இவர்கள் இருவருமே தமிழர்களுக்கு எதிரானவர்கள். இவர்களுக்கு தமிழ் என்றால் என்னன்னு தெரியாது. இவர்களுடைய ஆட்சி அதிகார காலங்களில் பேரை தமிழில் எழுதி கொண்டு இனிஷியல், அதாவது இனிஷியல் என்கின்ற அந்த தலையெழுத்தை ஆங்கிலத்தில் எழுதுகிறான். அதை கூட இவர்களால் மாற்ற முடியாத ஒரு அற்ப அதிகாரத்தில் இருக்கிற இவர்களை கொண்டா நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம அதிகாரத்தை நிறுவ முடியும்? அப்படியெல்லாம் கிடையாது. சீமான் தனித்துவம் நிறைந்தவர், மகத்துவமான தலைவர், புலி. அவர் மிக பெரும்பான்மையாக வென்று தன்னுடைய அதிகாரத்தை நிறுவ நினைக்கிறாரு. அடிப்படை மாற்றம் அப்படிங்கிறது தான் இவருடைய மாற்றம். அந்த மாதிரியான ஒரு தலைவரை நம்ம பெறுகிறது என்பது உலக அதிசயங்களில் ஒன்று தான். தலைவர் பிரபாகரனுக்கு பின்பு நம் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் யாருன்னா அது தலைவர் சீமான் அவர்கள் தான். அந்த தலைவர் தனித்து தான் நிற்பார், தனித்து தான் நிற்க வேண்டும். இது ஒவ்வொரு தமிழ் தேசிய இளைஞர்களின் கருத்து, உலகமெங்கும் வாழுகிற தமிழர்களின் கருத்து. இவருடைய தலைமையை ஏற்று ராவணன் குடிலில் வந்து கூட்டணி பேசுபவர்கள் பேசட்டும். அப்படி பேசுபவர்கள் என்றால் அதை சீமான் வரவேற்பார், நாங்களும் வரவேற்போம். இதுதான் தமிழ் தேசியம். பிற அமைப்புகளுக்கும் பிற கட்சியினருக்கும் ராவணன் குடில் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வரலாம், தமிழர்களாக வரலாம்.
வெல்லலாம். இங்கு சீமானின் கொள்கையை ஏற்று நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளோடு நீங்கள் கூட்டணி வைத்து வெல்லலாம். நாம் தமிழர் கட்சி மக்களோடு கூட்டணி வைத்திருக்கிறது. இது மகத்தான கூட்டணி. அது வெல்லும். சீமான் தனித்து நிற்பது தான் பலம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இவ்வளவு ஒரு கோஷத்தை எழுப்பி ஒரு மந்திர சொல்லை இந்த மக்களுக்கு ஊட்டியவர் சீமான். தனித்துவம் நிறைந்தவர். அவர் தனியாக களமாடுவதைத்தான் நாங்கள் வரவேற்கிறோம். எப்படி சிங்கப்பூருக்கு ஒரு கோக் சொக் டோக் இருந்தாரோ, சிங்கப்பூருக்கு எப்படி ஒரு லிக்வாங் இருந்தாரோ, அதை மாதிரி தமிழர்களுக்கு சீமான் என்பதை நாங்கள் வரவேற்கிறோம். சீமான் தனித்து தான் களமாடுவார். நன்றி, வணக்கம்.